வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. குபேர படத்தோட தனுசு கெட்டப்படா. அவர் போட்டிருந்தது ஜிப்பா, நீ சுடிதார் போட்டிருக்க, அதுவும் எல்லாம் பிதிக்கி இருக்கு வெளியே. டைட்டா போட்டுருவாங்க. என் வீட்டுல இதுதான் இருந்துச்சு, அதுவும் மஞ்சள் கலரு இதுவும் மஞ்சள் கலரு, அதான் நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். சரி உட்காருவா. குபேரரோட ஹூக் ஸ்டெப் ஒண்ணு இருக்கு, அதை போட்டுட்டு வரவா? குபேரருக்கு ஹூக் ஸ்டெப்பா? இது ரெட்ரோ பாட்டு இல்லடா. குபேரர் சிலை பார்த்திருக்கீங்களா? இதோ இப்படி இருக்குமே. இந்த போஸ இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் அந்த ஹூக் ஸ்டெப்பே போட்டாங்க. பாருப்போமா? அது முன்னாடி ரொம்ப டைட்டா இருக்கு, நான் போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வரவா? போய் தொலை. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். நான் எஸ்கே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற படம் சேகர் கமுலா டைரக்ஷன்ல தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா மற்றும் பலர் நடிச்சு ஜூன் 20ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன குபேரா. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பணக்காரரு 4 பிச்சைக்காரங்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு அவங்கள பினாமியா மாத்திக்கிறாரு. ஏன் மாத்தினாரு, எதனால மாத்தினாரு, இதனால அந்த பிச்சைக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஐடியா தான். ஒரு பிச்சைக்காரனை கூட்டு வந்து பணக்காரனா மாத்தி பாக்குறது, செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய பணக்காரனை ஒரு நாள் பிச்சைக்காரனா வாழ வைக்கிறதுன்ற இந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமும் அதுக்கான ரைட்டிங்கும் ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்துச்சு. சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. இதே கான்செப்டை தான் நம்ம பிச்சைக்காரன் படத்துல பார்த்துருப்போம். ஆனா அந்த படத்தோட நம்ம ரொம்பவே கனெக்ட் ஆயிருப்போம். அதுல வர ஒரு சீனுமே அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ கிளாரிட்டியா எடுத்திருப்பாங்க. அந்த படம் போன நேரமே தெரியாம போச்சு. ஆனா அந்த மாதிரி இந்த படம் இல்லை. கான்செப்ட் வைஸ் பிச்சைக்காரனை எடுத்துக்கலாம், பட் ஆனால் இந்த கான்செப்ட்ல பேசியிருந்தது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா இது. ஸோ இதில் பேசியிருக்க விஷயம் வேற, அந்த பிச்சைக்காரன் படத்தோட கதை வேற. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்க வேண்டிய படம் தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பத்தில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் ட்ராமா பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணவே இல்லை. ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளேவாக இருந்துச்சு. அடுத்தடுத்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, ஒரு கிளாரிட்டியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 3 மணி நேரம் படம் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபுட்டேஜ் ஒரு 5 மணி நேரம் வச்சிருந்துருப்பாங்க போல. அந்த 5 மணி நேரம் படத்தை பார்த்தா தான் நமக்கு ஒரு பியூரான கிளாரிட்டி என்னன்னு தெரியும். ஏன்னா லொக்கேஷன் வைஸே நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லை. திடீர்னு இங்கே இருக்காங்க, திடீர்னு மும்பையில் இருக்காங்க, மும்பையில் இருக்கிற திடீர்னு அவங்க ரிசார்ட்டுக்கு போறாரு. ஒரு மாதிரி செம்ம கன்ஃபியூசிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 மணி நேரம் படம் முடியும் போது நம்மளோட ஃபீல் எப்படி திரும்ப இருக்கும்? ஒரு கரடு முரடான ரோட்ல பஸ்ல லாஸ்ட் சீட்ல உட்காந்து போயிட்டு இறங்கி வந்தோம்னா எப்படி டயர்டா இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபீலை, டயர்டான ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. தமிழ் சினிமாவில் இருக்கிற ஹீரோஸ்லேயே ஒரு சில ஹீரோஸ்ட்டை மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி தான் படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அவங்க அவுட் அண்ட் அவுட் மாஸ் மசாலா படம் பண்ணாலும் பார்ப்போம், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படமோ இல்லை ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படமோ பண்ணாலும் நம்ம தாராளமாக போய் ரசிச்சு பார்ப்போம். நல்லா இருந்தா அதை பயங்கர பெரிய ஹிட்டும் ஆக்குவோம். அதுல ஒரு ஹீரோ தான் தனுஷ். அவர் வந்து மாறி பண்ணாலும் நம்ம ரசிச்சு பார்ப்போம். மரியானு, மயக்கம் என்ன, வாத்தி, இந்த மாதிரி படங்கள் பண்ணாலும் நம்ம ரசிச்சு பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த குபேரா படம் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படமாக தான் இருக்கும் அப்படின்றது ட்ரெய்லர்லேயே தெரியுது. கண்டென்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு போனோம், பட் கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்க வேண்டிய கண்டென்ட்டு எக்ஸிக்யூஷனில் ஏதோ சொதப்பி போச்சு. எனக்கு இந்த படத்தில் ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது ராஷ்மிகா மந்தனாவோட அந்த கேரக்டரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் தான். ஏன்னா நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், ஏன்னா படம் ரொம்ப லேகாக போய் அவங்கள பார்த்தோன்னே கொஞ்சம் பூஸ்ட் ஆயிடுவோம். அந்த மாதிரியா? காஜுக்கு ஒரு அளவில்லையாடா அப்படி இல்லைப்பா, அவங்களோட கேரக்டரே ஒரு மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக நல்லா இருக்கு. அதே மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, ஒரு சில சீன்லலாம் ஒரு காசு போட்டுட்டு அப்படி திரும்பி பார்ப்பாங்க ஒரு ஷாட்டு, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தனுஷ் சாரை விட நல்லா பண்ணியிருந்தாங்க. தனுஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான ஃபீலும் கொடுத்துச்சு. பிச்சைக்காரரா இல்லை இன்னசென்ட்டான ஒரு பைத்தியக்காரரா அப்படின்றது புரியல. அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருக்கிறோம். நாகார்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸு
ஒரு மாதிரி செட்டிலா போச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் கிட்ட பயணம் படத்துல வர மாதிரி திடீர்னு கெட்டா போட்டு அந்த மாதிரி சுட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சேகர் கமுக்குலா டைரக்டர் இருக்காங்க, அவரோட தம்பி ஒருத்தர் ரோபோன்னு ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. அப்புறம் பிச்சைக்காரங்களாம் ஒரு 3 பேர் வருவாங்க. எப்படிதான் இவங்க ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு பெரிய பெர்ஃபார்மர் தனுஷாரு, அவரே இந்த படத்துக்கு வேணாமே அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. ஏன்னா கேரக்டர் அந்த அளவுக்கு வெயிட்டா அவங்க கொண்டு போல. படம் முழுக்க தனுஷ் ஏன் சாவணும் வாழணும் அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவரை சுத்தி வரவங்க மட்டும் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல ஆரம்பிச்சு ஒரு பெருசார வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. அதுல ஒரு 2-3 பேர் தான் பொழைச்சிருப்பாங்க. அந்த குழந்தை ஒண்ணு, ராஷ்மிகா நம்ம பாக்கியராஜ் சார் 3 பேர் தான் பொழைச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கடைசியில இவர்கிட்ட வந்து பாக்குற எல்லாருக்கிட்டையுமே போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. ஒரு படம் ஓரளவுக்காவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் அதில் இருக்கக்கூடிய விஷுவல்ஸு மியூசிக்கை பற்றிலாம் பேசலாம். இங்கே படமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் விஷுவல்ஸ் ஓகே, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அதை கன்வே பண்ண விதம் சொன்ன மாதிரி லொக்கேஷன் வைஸ் எதுவுமே புரியல, நம்ம போகுது. மியூசிக் வைஸ் பார்த்தோன்னா சாங்ஸ் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே, அந்த இடத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இப்படி தான் படமும். இப்படி நான் இப்படி ஒரு மாதிரி செத்த பையன் மாதிரி பேசுகிறோன்னா படமும் அப்படி தான் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக. ஏன்னா எல்லாரும் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லாரும் வேறு சேர்த்துட்டே இருப்பாங்க, அந்த பாட்டு வேற பாடுவாங்க. மொத்தத்தில் இந்த குபேரா இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமைனா பெருமாளுக்கு உகந்த நாள். எல்லாருமா கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு முடிஞ்சா அந்த படத்தை போய் பாருங்க. என்னடா அவன் சம்மந்தமே இல்லாமல் பேசுறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா அந்த படம் முழுக்க தனுஷாரு அவருக்கு இக்கட்டான சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் எதிர்த்தாப்புல இருக்கிறவன்ட்ட இன்னைக்கு என்ன கிழமைன்னு அவனை வெறுப்பேற்றி அவன் செத்து போயிடுவான். ஆனால் இவர் மட்டும் அந்த கிழமைக்கு என்ன சாமியை கும்பிடணுமோ அந்த சாமியை மனசுல தேத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பாப்புல. அந்த மாதிரி நீங்களும் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு முடிஞ்சா அந்த படத்தை போய் பாருங்க. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா.